ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சக்கராந்திகே வஸ்தனம் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் C5 OTTல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓவான அகில்ங்கிற ஒரு நபர் சிஎம் பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராரு. அவருக்கு விடிவி கணேஷ் பர்சனலாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அகில ஒரு குரூப் கடத்தி கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த குரூப்போட லீடர் சிஎம்க்கு கால் பண்ணி, என்னோட அண்ணன் ஜெயில இருக்காரு, அவரை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் அகில விடுவேன்னு சொல்றாரு. அதனால சிஎம் அகில அந்த குரூப்பு கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வர ரொம்பவே டேலண்டான ஒரு நபரை வேணும்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸா இருக்கிற மீனாட்சி சௌத்ரி எக்ஸ் போலீஸ் ஆபீசரான ஹீரோவை கூப்பிடலான்னு சொல்றாங்க. மீனாட்சி சௌத்ரியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோ. இப்போ ஹீரோ ஐஸ்வர்யா ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 குழந்தைகளுக்கு அப்பாவா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. மீனாட்சி சௌத்ரி நடந்த விஷயங்கள சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்றாரு. ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோவோட மனைவி, மாமனார், பையன் இப்படி எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அகில அந்த குரூப்பு கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தில் நடிச்சவங்களோட ஆக்டிங் தான். அந்த அளவுக்கு எல்லாருமே தரமா நடிச்சிருக்காங்க. அதுலயும் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் படத்துல அல்டிமேட்டா இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷும் வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய காமெடிலாம் படத்துல செம சூப்பரா இருக்கு. மீனாட்சி சௌத்ரியும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒருத்தரை மாங்காய் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துவாங்க. அப்பவும் போல ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் படத்துல நல்ல காமெடியா இருக்கு. அதே மாதிரி படத்துல இறந்து போன ஒரு நபரை வச்சு குரூப்பா ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல காமெடியா கன்வே ஆயிருக்கு. படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷும் மீனாட்சி சௌத்ரியும் ஹீரோ மேல உள்ள பொசசிவ்னால ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவோட ஃபேமிலி ரிலேட்டடா வரக்கூடிய சீனும் என்டர்டைன்மெண்டா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ஒரு சாங் வரும். அது பார்க்கவும் கேட்கவும் நல்லா இருக்கு. அந்த சாங்ல வரக்கூடிய விசுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா கிராண்டா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ஒரு ரிச் லுக்ல சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் ஃபுல்லாவே காமெடி இருந்தும் அதுல ஒரு சில காமெடி மட்டும்தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோவோட பையன் பேசக்கூடிய விஷயம்லாம் காமெடியா கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட காமெடியா ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் நம்மள ரொம்பவே கடுப்பேத்துது. இந்த படம் ஒரு கட்டத்துல முடிஞ்சிட்டு நாம நினைப்போம். பட் அப்பவும் போல ட்விஸ்ட்னு ஒண்ணு வச்சு படத்தை திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முழுக்க முழுக்க காமெடியா கொண்டு போயிட்டு லாஸ்ட் 10 நிமிஷத்துல சீரியஸாவும் எமோஷனலாவும் கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல பாடம் சொல்லி தந்த குருவை என்னைக்குமே மறக்க கூடாதுன்னு படத்துல ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே படத்துக்கு சுத்தமா செட் ஆகல. இந்த படத்தை அனில் ரவிபுடி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் C5 OTTல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.